கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். குறிஞ்சி நிலம், அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியாகும். வானலாவி நிற்கும் நெடும் மரங்கள் சூழ்ந்த வனம். மாம்பலா என வனக்காடுகள் நிறைந்த புதைப்பி நாட்டில் உள்ள உடுப்பூர் கிராமம், அதாவது முற்காலத்தில் தமிழ்நாடு, இக்காலத்தில் ஆந்திர பிரதேசத்திற்கு சொந்தமானதாகும். அங்கு வேடுவர்கள் நிறைந்த அவ்வூரில் நாகன் எனும் சிற்றரசன் வேடுவர்களை நல்வழி நடத்தி வாழ்ந்து வந்தான். நாகனாரின் மனைவி தவத்தையார். இவ்விருவரும் ஆறுமுக கடவுளை தினமும் வணங்கி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அந்த ஆண் குழந்தைக்கு தின்னனார் என்ற பெயர் சூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கலானார்கள். நாட்கள் நகருகிறது. வளர்பிறை போல் வளர்ந்து 16 வயது பருவத்தை அடைந்தார் தின்னனார். அதே காலத்தில் நாகனாருக்கு வயதாகி வேட்டை தொழில் செய்யும் அளவிற்கு வலிமையற்றவரானார். அதனால் தன் மகன் தின்னனுக்கு உடைத்தோலையும் சுயிகையையும் அளித்து வேடுவகுலத்திற்கு தலைவன் ஆக்கினார். அவ்வன சிற்றரசனாகிய தின்னனார் வேட்டை தொழிலில் தாழ்த்தியமையால் கொடிய மிருகங்கள் அவ்வனத்தில் நிறைய உருவானது. அதனால் சிங்கம், புலி, கரடி என பலவேறு மிருகங்களை அழித்து தம் உணவுக்கான மான், பன்றி, முயல் போன்ற இறைச்சியை தேடித் தின்றவாறு காலங்களித்தனர். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக நாட்கள் நகருகிறது. ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் தருணத்தில் காட்டுப்பன்றி ஒன்றை தின்னனின் நண்பர்கள் நாணனும் காடனும் காண அந்த பன்றியை துரத்தியமாறு தின்னனார் தம் சிறிகையால் அப்பன்றியை குத்தி கொன்றார். அதை பக்குவப்படுத்தி உண்டுகளிக்க நன்னீர் தேடிச் சென்றனர். குன்றின் அயலில் குளிர்ந்த சௌர்ணமிகி ஆறு ஓடக்கண்டு அவ்வாற்றில் நீரை பருகி இறைச்சியை சுமர்ந்தவாறு நடக்கலானார்கள். அந்த வனத்தில் நடந்து கொண்டே செல்லும்போது காடனும் நாணனும், இங்கு குடிமித்தேவர் என்பவர் இருக்கிறார், அங்கு நாங்களும் தாங்களுடைய தந்தையும் பல நாள் வழிபட்டு வந்தோம் என்று வினவர். அந்த குடிமித்தேவரை இன்று நான் பார்க்க வேண்டும் என்று தின்னனார் கூறினார். அங்கு சென்றனர். அங்கு சென்றதும் இனம் புரியாத சந்தோஷம் மனதில் தோன்றியது தின்னனார். குடிமித்தேவரின் அன்பால் தோன்றிய சுகம் தின்னனாருக்கு மேலும் பக்தி அதிகமானது. உச்சிக்காலம், அதனால் 30 கோடி தேவர்களும் அவ்வேளை குடிமித்தேவரை வணங்கி மகிழும் தருணமாம். சிவவாத்திய ஓசை தின்னனாரின் செவிகளுக்கு கேட்டது. இது என்ன இசை தானாக கேட்கிறது என்று நாணனிடம் கேட்டார். நாணனோ பிரிந்தேன் இரைச்சல் என்றாக இருக்கும் என்று கூறினார். இல்லை இல்லை என்றவாறு முன்னை தவத்தின் பலனால் முடிவில்லா இன்பம் தோன்றியது தின்னனார். காலத்தினாளரின் அருள் நோக்கம் தின்னனார் மீது பதிந்தது. சிங்கம், புலி, கரடி போன்ற கொடிய மிருகங்கள் வாழும் காட்டில் தனித்து வாழ்கிறீர்களே என்று குடிமித்தேவரை வணங்கி ஆறத் தழுவினார். அப்போது குடிமித்தேவரின் மேல் மலர்கள் பாதத்தில் நெய்வேதனம் இருந்தது. இது யார் செய்த வேலை என்று நண்பர்களிடம் வினவினார் குடிமித்தேவர். அதற்கு அவர் நண்பர்களோ, ஒரு பார்ப்பனர் தினமும் வந்து இந்த பூஜையை செய்துவிட்டு போவார்கள், நிறைய நாள் அதை பார்த்திருக்கிறோம் என்று வினவினார்கள். அது கேட்டதும் இது தவறு என கூறி அதை கலைத்து தன் வாயால் நீரெடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பன்றியின் இறைச்சியை படையலிட்டார் தின்னனார். இது வேலைக்கு ஆகாது என கருதிய வேடுவர்கள் அனைவரும்
திண்ணனாரின் தந்தையரிடம் நாகனாரிடத்து உரைக்க நாகன் மிகவும் வேதனை அடைந்தார். மறுநாள் பிராமணர் வந்து குடிமித்தேவராகிய வாயுலிங்கத்தில் இருந்த இலை குலைகளை அகற்றி பன்றி இறைச்சியை கன்று மனவேதனையடைந்து அதை அகற்றி சுவர்ணமுகி நதியிலிருந்து நீரெடுத்து வந்து பிராமணருக்கே உரிய பூஜைகளை செய்து மறுபடியும் அவர் இல்லத்திற்கு சென்றார். மறுநாள் அந்த பிராமணர் பூஜை செய்த பூக்களையும் சைவ படையலையும் தூர எறிந்துவிட்டு தன் வழிக்கே சென்று ஸ்வர்ணமுதி நதியிலிருந்து மறுபடியும் வாய்களில் நீரெடுத்து சாமிக்கு அபிஷேகம் செய்து பன்றி இறைச்சியை படையில் வைத்துவிட்டு சென்றார் திண்ணனார். அடுத்த நாள் வந்து பார்த்தார் அந்த பிராமணர். மனமுடைந்து குடிமித்தேவராகிய சிவபெருமானிடத்து அழுது முறையிட்டார். ஏன் இப்படி அபச்சாரம் நடக்கிறதோ சுவாமி என்று. அவரிடம் ஒரு அசரீரி தோன்றி, இன்று மறைந்திருந்து பார் புரியும் என்று மறைந்தார். அதுபோலவே பிராமணரும் மறைந்திருந்து பார்க்கலானார். மறுகணமே திண்ணனார் பன்றி இறைச்சியோடு வந்து அப்பிராமணர் செய்த அலங்காரத்தை களைத்து தூர எரிந்துவிட்டு தனக்கே உரிய பாணியில் சுவர்ணமுகி நதியில் வாயால் தீர்த்தத்தை எடுத்து வந்து அபிஷேகம் செய்து இலை குலைகளை வைத்து பன்றி இறைச்சியை படையலிட்டு மனமகிழ்ந்தார். பக்குவப்படுத்திய பன்றி இறைச்சியை குடிமித்தேவர் சிவபெருமானுக்கு ஊட்டி பார்த்தார். உண்பதாக இல்லை. நாம் செய்த இறைச்சியை உண்ணமறுக்கும் குடிமித்தேவரை நினைத்து துன்புற்றார். சில மணித்துளிகள் மாயமானது. நான் செய்த இறைச்சி உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று அழுது புலம்பினார். நீ சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று குடிமித்தேவரிடம் மனம் முருகினார். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல குடிமித்தேவர் மனமிறங்கி கண்களை திறந்து கனல் கக்கினார். மறுகணம் பக்தி வெள்ளத்தில் மிதந்தார் திண்ணனார். திண்ணனாரோ பரவசம் அடைந்தவாறு மறுகணமே இறைச்சியை இறைவனுக்கு ஊட்டினார். குடிமித்தேவரோ தனது வலது கண்ணை இழந்தவாறு இரத்தம் வாச்சினார். திண்ணனாரோ பச்சிலை மருந்து வைத்து மருத்துவமும் பார்த்தார். பீடிட்டு வந்தது இரத்தம். உடனே கத்தியை எடுத்து தன் வலக்கண்ணை பெயர்த்தெடுத்து இறைவன் எழுந்த வலக்கண்ணில் வைத்தார். பிறகு இடக்கண்களை இழந்த இறைவன் அதிலும் இரத்தம் பாய்ச்சினார். திண்ணனாரோ இடக்கண்ணை எடுப்பதற்கு முன் தன் கால் பெருவிரலால் இறைவனின் இடைக்கண்ணில் அடையாளம் வைத்து தன் இடக்கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைத்து இன்புற்றார். உடனே ஈசன் நில் கண்ணப்பா என்று 3 முறை கூறி தடுத்தாட்கொண்டார். அன்று முதல் இறைவனுக்கே கண்களை கொடுத்ததால் கண்ணப்பநாயனார் என்று இன்று முதல் அடியவர்களாலும் அருளாளர்களாலும் போற்றப்படுகிறார். இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் களைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்றும் நாளாற்றில் கண்ணிடந்து அப்பவள்ளே நல்லனென்று பட்டினத்தடிகளும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பொன்றில்லை என்று மாணிக்க வாசகரும் பாடினார்கள். மேலவர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகு நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த புதைப்பினாடு. வண்ணவன் சிலையும் மற்ற படைகளும் மலர்ந்து கற்று கண்கள் சாயல் பொங்க கலைவளர் திங்களே மேல் 12 ஆண்டின் செல்வி எய்தினார். எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேல் மேல் வளர்வதும் பொழிவு போல் வாழ்வார். திருச்சிற்றம்பலம்.